மாமா மருந்து சாப்பிடுங்க. என்னமாம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னமோ தெரியல ஜானகி. ஜோசியர் வந்துட்டு போனதிலிருந்து மனசே சரியில்லை. என்னமாம்மா இது? எல்லாருக்கும் தைரியம் சொல்றவர் நீங்க. நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, ஜோசியர் சொல்றது எதையும் நம்பக்கூடாது, அவன் படத்துக்காக என்ன வேணாலும் சொல்லுவான்னு. நீங்க ஏன் வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? அதெல்லாம் பெரத்தியாருக்கு உபதேசம் பண்றதுக்கு தாமா பயன்படும். அவன் அவனுக்கு வரும்போது அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நமக்கு பயன்படாது. ஆனா என் மக விஷயத்துல நான் ஒரு நல்ல அப்பாவா தான் இருந்திருக்கிறேன். அது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவ ஏன் என்னை எதிரியாவே நினைக்கிறா? மாமா உங்க மேல எந்த தப்பும் இல்ல மாமா. நீங்க ஏன் வீணா இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி தான். பாட்டி மாதிரி ராணி அப்படியே வளர்த்து வச்சிருக்காங்க. அவங்க தான் எல்லா தப்பும் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் ஏன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. மாமா நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. சொல்லம்மா. ராணிக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவ திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமா. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேனோ அதே தான் நீயும் சொல்றேம்மா. நாளைக்கே அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்றேன். உனக்கு சந்தோஷம் தானே? இதை பாருடா, ராணியை நம்ம முழுசா நம்ப முடியாது. எந்த நேரமும் அவன் மனசு மாறினாலும் மாறலாம். அவள் அப்பம் பேச்ச கேட்டா அப்புறம் நம்ம அம்போன்னு போக வேண்டியதுதான். மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி இந்த பக்கம் குதிச்சாலும் குதிப்பா, அந்த பக்கம் குதிச்சாலும் குதிப்பா. நான் உன்னை பற்றி அவன் மனசில் நல்லபடியாக போட்டு வைக்கிறேன். நீயும் அவகிட்ட நல்லதனமாக நடந்துக்க. அவள் யாரையாவது லவ் கிவ்னு பண்ணி வச்சுட்டா அப்புறம் நம்ம இத்தனை நாளும் கட்டி காப்பாற்றினதெல்லாம் போயிடும். அவள் அப்பப்போ தனியாக இருக்க நேரத்தில் நீ போய் அன்பா ஆசையாக பேசி பழகு. போய் பேசுடா. அப்பத்தான் அவன் உன் பக்கம் சாய்வா. ஐயோ, இந்த காலத்து பிள்ளைக்கு அந்த காலத்து கிளவி சொல்லித்தர வேண்டியதாக இருக்கு. இதே உங்கள் அண்ணனாக இருந்தா இந்நேரம் அவளை வளைச்சி போட்டிருப்பான். இப்படி மண்ணு மாதிரி நிற்காதடா. சொல்கிறது புரியுதா? இப்படி அப்பாவியாக இருக்கேடா. ஓ, ராணி எங்கே இருக்கான்னு பார்த்து அவகிட்ட அன்பா ஆசையா அழகா பேசிப்பாரு போ. ராணிக்கு எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் மனசில் தோணும். அப்பத்தான் நம்ம இத்தனை நாளும் போட்டிருக்கிற திட்டமெல்லாம் நிறைவேறும். போடா, போய் புத்திசாலியை பழைக்க பாரு. அவன் எங்கே இருக்கான்னு தேடு போ. ஐயா, நமக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சீக்கிரம் அங்கே போகணுங்க ஐயா. கணக்கப்பிள்ள ஐயா ஐயா, போச்சு போச்சு. என்னங்கய்யா போச்சு? எல்லாமே போச்சு. ஐயா, என்ன சொல்றீங்கன்னு புரியல. யோ, இன்னைக்கு எந்த வேலைக்கு போனாலும் அது உருப்படாது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. ஐயா, நம்ம புறப்பட்டது 50 லட்சம் ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயங்க. அது 50 கோடி ஆயிருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்கிற அவதாரம் குறுக்க வந்துடுச்சு. பூனியாவது வரலாம், இது வரக்கூடாது. நமக்கு பெரிய ஆபத்து. கேன்சல் பண்ணு. ஐயோ, ஏன்பா உசேன் பாய், ரொம்ப நாளா உன்னை ஆள காணுமே.
எங்க போயிருந்த? என்ன விசேஷம்? நீ போலீஸ் ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு தான் பேரு. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு பொது சேவை பஞ்சாயத்துன்னு நீ ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்க. உசேன், பொது ஜனங்களுக்கு நன்மை பண்றதுல நிம்மதியும் தொல்லையும் இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. இப்ப நான் என்னப்பா சொல்லிட்டேன், சாதாரணமா சொன்னேன். நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டே. இங்க பாரு, புத்தக பணத்தை கணக்க பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கேன். அது சரியா இருக்கான்னு நீ ஒரு தடவை பார்த்துக்கணும். யார்கிட்ட கடன் வாங்கினேன் சொல்றா? யார்கிட்ட வாங்கினேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படி எல்லாம் இல்லைனாக்கா வேற எப்படி? இல்ல, குத்தக பணத்தை எப்படியும் கொடுத்துடணும்ல, அதனால வேண்டியவங்கள்ட்ட கொஞ்சம் கடனா வாங்கினேன். ஓஹோ, இந்த ஊர்ல என்ன விட வேண்டியவங்க உனக்கு நிறைய இருக்கிறாங்க. அப்ப நான் வேண்டாதவன் ஆயிட்டேன் இல்லையா? 6 மாசமா விளைச்சல் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ஏதுடா இந்த பணம்? எதுக்குடா கடன் வாங்கின? ஏண்டா, எனக்கு கொடுக்கறதுக்காக நீ யார்கிட்டயோ கடன் வாங்கி இருக்கிற. நம்ம 2 பேரும் அப்படியாடா பழகிருக்கிறோம்? டேய், தென்னந்தோப்பை உனக்கு குத்தகைக்கு விட்டதே நீ கஷ்டப்படக்கூடாது, நீயும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தாண்டா. இந்த பணத்தை எங்க வாங்கினியோ அங்கேயே போய் திருப்பி கொடு. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி, அது இருக்கட்டும். உனக்கு 2-3 நாளா மனசு சரியில்லைன்னு கணக்கப்பிள்ள சொன்னான். அப்படி என்னப்பா நடந்தது? பையன் பொறுப்பு இல்லாம இருக்கிறான், பொண்ணு ஒரே பிடிவாதமா இருக்கிறான், கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் நினைச்சாதாப்பா மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. உன் மாமியார்கிட்ட உன் பொண்ணை வளர விட்டது ரொம்ப தப்பு. இப்ப நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, இப்ப கூட ஒன்றும் கெட்டு போல. உன் பொண்ணுகிட்ட ஒரு பொறுப்பான வேலையை கொடுத்து பாரு. பொறுப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுல அவ கவனம் வச்சு அவ கண்டிப்பா திருந்திடுவா. நல்ல விஷயமா தான் நீ சொல்ற, அதையும் செஞ்சு பார்க்கிறேன். திருந்தினா அவளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. என்னப்பா கிரி, வீட்டுக்கு போல இன்னும் இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு, அதை முடிச்சுட்டு போலாம்னு தான். என்னப்பா பெரிய அர்ஜென்ட்? அதை நாளைக்கு வந்து பார்த்துக்க கூடாதா? இந்த ஃபேக்டரியில உங்க அண்ணன் ஒரு பார்ட்னர், அதை ஞாபகம் வச்சுக்க. என்ன இருந்தாலும் நாங்க முதல் போடாத பார்ட்னர் தானங்க. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? இந்த ஃபேக்டரியில நீயும் ஒரு முதலாளி மாதிரி தான். நீங்க வேற நான் வேறன்னு என்னைக்குமே நான் வித்தியாசம் பிரிச்சு பார்த்ததே இல்லை. எனக்கு இந்த ஃபேக்டரியில என்னென்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை எல்லாம் உனக்கும் இருக்கு. உங்களுக்காக தான் சேர்த்து ஷேரையும் நாங்க போட்டிருக்கோமே. அதனால ஒரு வார்த்தை பேச முடியாது. இனிமே இந்த மாதிரிலாம் பேசுறதை விட்டுட்டு சொந்த ஃபேக்டரி மாதிரி நினைச்சு நடந்துக்க, புரியுதா? ஐயா இவ்வளவு தூரம் சொன்னதுனால ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். என்ன 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 சொல்லு. நீங்க பிரிச்சு பார்க்கறதுலன்னு சொன்னீங்களா, அதனால தான் இதை கேட்கறேன். ஏன்பா, நான் என்ன சும்மா ஒரு பேச்சுக்காவா சொன்னேன்? உண்மையா தாப்பா சொன்னேன். தாராளமா கேளு, எதுவா இருந்தாலும் கேளு. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம ராணி அம்மாவுக்கு ஜோசியர் பரிகாரம் பண்ணணும்னு சொன்னார்ல, அதுக்காக புன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுக்கலாம்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதுவும் பாத யாத்திரையாவே போலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயா ஒரு வாரம் அனுமதி கொடுத்தீங்கன்னா. நல்ல ஐடியா தானப்பா, அதுவும் ராணியோட நன்மைக்கா அப்படிங்கிற. இதுல கேட்க வேண்டிய அவசியம் என்ன? தாராளமா போயிட்டு வா. நான் பாத யாத்திரையாவே போயிட்டு நான் வந்துடுறேன். நான் போகும்போது கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போறேன். எவ்வளவு பணம் வேணாலும் கேட்டு வாங்கிட்டு போ. ஆனா ஒண்ணு, போயிட்டு வந்து என்கிட்ட பார்த்து சொல்லணும். சரிங்கய்யா, கண்டிப்பா சொல்றேன். அப்பாடா, இந்த ஒரு மாசம் தப்பிச்சுது. வள்ளி வர கணக்கிட்ட சொல்லி ஒரு 20 ரூபாயை கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். அப்பாடா, நிம்மதிரா சாமி. என்ன பேசுறீங்க நீங்க? 6 மாசமா இவர் குத்தக பணம் கொடுக்கல, அதை கேட்க வேண்டாம்னு சொல்றீங்க. என்ன 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கா? இல்லைங்கம்மா, நம்ம ஐயா நீங்க தான். எதுவும் பேச வேண்டாம். வெளியில விசாரிச்ச வரைக்கும் இந்த தோப்பை 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் குத்தக விடலாம்னு சொல்றாங்க.
ஆனா இவர் கொடுக்கறது 20,000 ரூபாய். அதையாவது இவரால ஒழுங்கா கொடுக்க முடியுதா? இல்லைங்கம்மா, இந்த வருஷம் விளைச்சல் சரியில்லைன்னு ஐயா தான் குத்தகை பணத்தை எல்லாம் கேட்க வேண்டாம்னு சொன்னாரு. அதனால தான் நானும் கேட்கலிங்க. மற்றபடி அவர் சொல்லிட்டா நீங்க கேட்க மாட்டீங்களா? இது என்ன அனாமத்து இடம்னு நினைச்சிட்டீங்களா? ஆளாளுக்கு பிளான் பண்ணி மொத்தத்தையும் சுருட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? இத பாருங்க, முதல்ல இவரோட குத்தகையை கேன்சல் பண்ணுங்க. சுந்தரேசன் ஒரு ஆளை கூட்டிட்டு வருவாரு. இந்த மாசத்துல இருந்து தோப்ப அவருக்கே குத்தகைக்கு விடுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதும்மா. ஹுசேன் பாய், ராணியம்மா சொன்னதை மனசில் வச்சுக்காதீங்க. அவங்க ஏதோ வேகத்தில் சொல்லிட்டாங்க. நான் வேணா ஐயாட்ட பேசி பார்க்கட்டுமா? பரவாயில்ல கணக்கு பிள்ளை. இப்ப யார பேசிட்டா? குழந்தையிலிருந்து அதை நான் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த பிள்ளை இப்படி பேசிட்டாளேன்னு வருத்தப்படல. ஆனா நீங்க இங்க நடந்ததையோ ராணி அம்மா இப்படி பேசிட்டு போனதையோ ஐயா கிட்ட எதுவுமே சொல்லிக்க வேண்டாம். நான் வரட்டுமா? ஆ. என்ன காமாட்சி இப்படி வாந்தி எடுக்கிற? ஏதாவது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டியா? இல்லைங்க, இது பயப்படுற மாதிரி வாந்தி இல்ல, மசக்க வாந்தி. ஓ அப்படியா? கர்ப்பமா இருக்கிறியா? எனக்கு கூட சந்தோஷம்தான். என்ன பிறக்கிறது ஆம்பளை பிள்ளையா இருந்தா எனக்கு ஆயுசு கெட்டி, பொம்பளை பிள்ளையா இருந்தா சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன்னு சொன்னாங்க. ஐயோ, என்னங்க அப்படி சொல்றீங்க? நான் சொல்ல காமாட்சி, ஜோசியர் சொல்லி இருக்கிறாரு. நமக்கு முதல் பிறக்கிறது பொம்பளை குழந்தை தானா, அதை மட்டும் அழிச்சிட்டா நல்லது. அடுத்தடுத்து ஆம்பளை பிள்ளைங்க தான் பிறக்குமா, அதுங்க பிறக்க அதிர்ஷ்டம் கூடுமா. பொம்பளை புள்ள பிறந்தா நான் போயிடுவேன்னு சொன்னாரு. ஒரு பொம்பளை புள்ளை அழிச்சுதான் நான் வாழணும்னு அவசியம் இல்லை. நான் போயிடுறேன் காமாட்சி. ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு இந்த ஊரு உலகம் உறவு எல்லாம் நீங்க தான். முதல் குழந்தை பொண்ணா பிறந்து அதனால உங்க உயிருக்கு ஆபத்துனா அப்படி ஒரு குழந்தைய எனக்கு வேண்டாங்க. என் கடைசி மூச்சு உங்க காலடியில தான் போகணுமே தவிர அதுக்கு முன்னாடி நீங்க போகிறதுக்கு நான் விட மாட்டேங்க. காமாட்சி, கடவுள் புண்ணியத்துல நல்ல பிள்ளைங்க கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கடவுள் புண்ணியத்துல எனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. நான் ஜெயிச்சிருவேன். கவலைப்படாத காமாட்சி, அழாத. போ போ. உலகத்து பொம்பளைங்க என்னதான் உயர பறந்தாலும் நம்ம வீட்டு பொம்பளைங்க சென்டிமெண்ட்ல சிக்கிறவாளுங்க. இங்க ஒருத்தி சிக்கிட்டாள. யாரகி, என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா வரீங்க? ஏதாவது விசேஷமா? இந்த வீட்ல எந்த விசேஷம்னாலும் முதல்ல உங்ககிட்ட தானே சொல்லுவேன். ஆமா மாமா. இப்ப என்ன விஷயம்? அடுத்த வார வெள்ளிக்கிழமை ராணிய பொண்ணு பார்க்க வர்றாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் மாமா. மாப்பிள்ளை பெரிய போலீஸ் ஆபீசர்மா, அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கிறான். அவனை பத்தி விசாரிச்சதுல நான் டியூட்டியில் இருக்கும்போது எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறானா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உனக்கும் புருஷனுக்கும் பிடிச்சிருந்தா சீக்கிரம் அந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். யார கேட்டு எனக்கு மாப்பிள்ளை பாத்தீங்க? யார கேட்கணும்னு கேளு. என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. இவளை கேட்டுதான் முடிவு பண்ணணும்னு சொன்னா உள்ள ஒண்ணு இருக்குத அவதாரம் கிழவி. அவளுடைய வயசான முற்பாடு தான் இவளுக்கு கல்யாணம் ஆகுங்கிறத சொல்லு. நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லைன்னு சொல்லுங்க. அப்போ கல்யாணம் பண்ணாம இங்கே இருந்துகிட்டு எல்லாரையும் ஆட்டை படைக்க நினைக்கிறாளா? கேளு. தள்ளுங்க. அவங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை. எனக்கு கல்யாணமே வேண்டாம். அதையும் மீறி நீங்க மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்தீங்க, அவமானப்பட போறது நீங்க தான்.